கொண்டு தர்க்கராஜல் இடமதில இந்த தார்காவல்லி வெண்கோடியாள் பிள்ளை இல்லா கவலையாலே பெருங்கவலைதானே கொண்டு அழுது மகள் புலம்புகிறாள் ஆராத துயரங்கொண்டாள் அப்பந்தற்க முடிராஜ மனோமன் எம்மாஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் வேண்டாம் கலங்க வேண்டாம் ஆராத துயரம் வேண்டாம் தர்க்கராஜ ஆற்றி மனம் தேற்றும் போது தாராவல்லி ஏது சொல்வார் சாமி எங்கனவா மன்னவர் நிறைவுடத்து தண்ணீரில நின்றம்ப ஒரு குழந்தை இல்லை கறிக்கரைக்கும் தேங்காயில் கையேந்த ஒரு மதளை இல்லை மழை போலிந்த முத்தத்தில மண்ணடைய ஒரு மதளை இல்லை சுவாமி மண்ணடைந்த கையோடு ஐயனே கையோடு நமக்கு மடி பிடிக்க ஒரு மலை கையோடு ஆகே என்று சொல்லி தார்காவல்லி என்னும் என்ன சொல்வாளாரா என்றவா மன்னவரே எந்தரத்து பெண்கள் எல்லாம் ஏழு பிள்ளை தாயாரா தந்தரத்து பெண்கள் எல்லாம் தலப்பிள்ளை சூழாரா ஏற்பட்ட பெண்கள் எல்லாம் 18 குழந்தையாரா பாதவத்தி சண்டாளி தார்காவல்லி வெண்கொடியா என்னவாவ நானும் செய்தே இரசி நல்ல வலடி என்று உலகில் பேரெடுத்து இரசி பட்டம் மாறுவதற்கோ நாயனத்தாரோடு சுவாமினத்தாரோடு அவடி வலடி பட்டம் மாறுவதப்போ மக்களோடு சேர்வதப்போ எந்தடவா ராஜமன்னா வெள்ளாடு சடைத்துதானா காலாரோ மயில பசு சடைத்துதானா மந்தையில காலாரோ கோழி வந்து சடைத்துதானா குப்பையில காலாரோ உப்பு வந்து சடைத்துதானா குட்டையில காலாரோ ஆமை வந்து சடைத்துதானா அமலையில பாம்பு வந்து சடைத்துதானா பச்சப்பிள்ளில் காலாரோ பாதவத்தி நாஞ்சடைத்தான் சுவாமி வாங்கினரு சஞ்சமையா இடம
இரண்டு பேரும் நாமல் வடிந்தோமா மண்ணுலகம் சென்றோமா செத்து நாமல் வடிந்தோமானா சிவபதவி அடைந்தோமானா நாமல் மடிந்தோமானா சிவபதவி அடைந்தோமானா ஜமம் எடுப்பார் முன்னாலே கதவடைப்பார் பின்னாலே ஜமம் எடுப்பார் முன்னாலே கதவடைப்பார் பின்னாலே ஆத்தால் அல்ல கரவரைக்கோ அழுது வர பிள்ளை இல்லை அம்மா நல்ல கரவரைக்கோ நமக்கு அருமள் செய்ய மதுரை இல்லை சுவாமி மாறாட்டம் போராட்டம் ஆம்போராட்டம் நாம மாண்டாலோ மாறாட்டம் போராட்டமன்னா மாண்டாலும் திண்டாட்டம் சுவாமி. ஒரு குழந்தையானது இருளானா வீடான வீட பாதுகாத்துட்டு இருக்கும். வீட்டுல பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையானா அது வீடு என்ன ஆகும்? வீடு அரை வீடா போயிடும், இருளடைஞ்சு போயிடும். போகுமே. ஐயோ ஆத்தாங் அரவரைக்கு நமக்கு அழுது வர குழந்தை இல்லையே சுவாமி. சுவாமி பிராணநாதா குளத்தாங்கரவரைக்கும் உடன்தூக்க மதுரை இல்லையே மன்னா என்று தார்காவல்லி அழுது புலம்புகின்ற போது அதே தருணத்தில் இந்த மகா சபையிலே அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய அதாவது நம்மளை போன்ற வில்லிசை கலையிலே குடம் உடுக்கு தாளம் கட்ட சாய்ந்து சகலகலா வல்லவனாக நம்மளை போன்ற வில்லிசை கலையிலே வில்லிசை துறையிலே பணியாற்றி வரக்கூடிய அன்பும் ஆசாபாசம் நிறைந்த செல்ல ஸ்ரீமான் உயர் திரு சூசமுத்து நாராயணன் நாடார் அவர்களுடைய சூசமுத்துனா தெரியாத ஆளு கிடையாது. அதான் அவருடைய அருந்தவ குமாரர் ஐயா பாலன் அவர்கள். ஆமா, அவருடைய தங்க திருகரத்தினால அவர்களை நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அன்னார் அவர்களோடு சங்கரலிங்க தேவர் அன்னார் அவர்களுடைய குமாரர் கணபதி தேவர் அவர்கள் அவர்களுடைய தங்க திருகரத்தினால இந்த மகா சபையிலே அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். தேவர்குல திருவிளக்கு மரபர்குல மாணிக்கம் ஆசு குறையாத தங்கம் ஐயா சங்கரலிங்க தேவர் அன்னாருடைய குமாரர் கணபதி தேவர் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த அப்பனாகிய காட்டு மாட சுவாமியினுடைய ஆலயத்தில் இந்த மகா சபையிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அன்னார் அவர்களோடு இந்த அப்பனாகிய காட்டு மாட சுவாமியினுடைய ஆலயத்தில் 21 பந்தி 61 கூட்டுறவு தேவதைகள் அருள்வாளிக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இந்த மாபெரும் குடை விழாவை சீரும் சிறப்புமாகவே நடத்தி கொண்டிருக்கின்ற தேவர்குல சமுதாய பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்று கூடி இந்த குடை விழாவை நடத்தி வரும் தருணம். இந்த குடை விழாவுக்கு விழா கமிட்டியாளராக நாட்டாமையாக இருந்து திறம்பட செயலாற்றி வரக்கூடிய அன்பும் ஆசாபாசம் நிறைந்த அருமை சகோதரர் ஐயா ரமேஷ் பாண்டியன் அவர்கள் இந்த வருடம் அப்பனாகிய காட்டுமாட சுவாமியினுடைய ஆலயத்தில் நம்முடைய வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து அன்பு பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் உடன்பிறவாத சகோதரர் ஐயா ரமேஷ் பாண்டியன் அவர்கள்
அவர்களுடைய தங்க திருகரத்தினாலே சரி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த மகா சபையில் 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல 501 ரூபாய் 501 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். ஆக அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் என்று என்றைக்கும் அப்பனாகிய காட்டு மாட சுவாமியினுடைய அருளினால ஐயா அன்னாரோட குடும்பம் எல்லாம் ஆறு போல இளைதளித்து அருகது போல் வேர்கள் உண்டி மூங்கில் போல அன்ன சொத்தம் முடியாமல் வாழ வேண்டும். நல்ல மக்களோடு மகிழ்ச்சியோடு சென்ற இடம் சிறப்பு பெற்று என்றைக்கும் வாழ வேண்டும். ஐயனுக்கு மெய்யந்தாரே எங்க காட்டு மாட சுவாமி ஐயா ஐயனுட அருளால ஆனந்தமா அரசு மகன் தபசுனாதி சிவன் அலைந்த பெருமா சிவன் பெருமாள் கிருபையால் சிறப்போடு வாழ வேண்டும். அம்மாள் அருளால் ஆனந்தமா சட்டநாதங்கேத்திரவால் சங்கீரி பூதம் கிருபையால் சந்தோஷமா தூசி மாட அருளால் துரிதமோடு வாழ வேண்டும். ஐயா கருப்ப சுவாமி கிருபையால் கல்யாண வாசலை போல வேண்டும். சாமி கிருபையால் புசியாமல் கலவமான அருளால அருளாலே எந்த தாரணி போல் வாழ வேண்டும் வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு அந்த தார்காபுரப்பட்ட மகளதற்க ராஜே தான தர்மம் செய்தோமா நமக்கு தரணி ஆள பிள்ளை ஒன்று எந்த 2 பேரும் 1 கோடி அன்னதானம் ஜோரனேதான் அந்தனருக்கு செய்து மாதானம் போதானோ மாதானம் போதானோ மறையவர்க்கு செய்துவார் சுவாமி மறையவர்க்கு செய்துவார் அப்படிதான தர்மம் செய்துவார் ராஜந்தார்காவல்லி கொடுக்காத தருவம் எல்லாம் கொடுத்துவாரார் குவலையத்தில் செய்யாத தர்மம் எல்லாம் செய்துவாரார் 2 பேரும் மதுரை வரை ரோடு போட்டு மதுரங்கன்றை பதிய வைத்தார் ரோடு போட்டு ஆலங்கன்றை பதிய வைத்தார் பாவநாசம் ரோடு போட்டு ரோடு போட்டார் ஆலங்கன்றை பதிய வைத்தார் தர்க்கராஜன் நார்காவல்லி 2 பேர்களுமாக ஒன்று கூடி தார்காபுர வட்டணத்திலே ஒரு பிள்ளைக்காக கோடான கோடி பொன்பொருளை கொண்டு தான தர்மங்களை செய்து வருகிறார்கள். செய்யாத தர்மம் அல்ல, கொடுக்காத தான தர்மம் அல்ல.
என்ன தர்மத்தை கொடுத்தாலும் எடுத்தாலும் பிள்ளை கிடைத்ததா? கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை. பிள்ளை என்பது கிடைக்கவில்லை. ஐயோ ஐயோ. உடனே தர்க்கராஜன் பார்த்தார், சரி எப்படியாவது நமக்கோர் குழந்தைக்க குழந்தை வேண்டுமே என்று இந்த தார்காவல்லி தனந்தனமும் பிள்ளை இல்லைன்னு அழுது புலம்புதாள. அதான பிள்ளை இல்லாத கவலை பெண்களுக்குத்தானே ரொம்ப உண்டு. ஆனா பிறந்தவன் வருவான், சாப்பிடுவான், துண்டை உதருவான், தோல்ல ஓடுவான், டீ கடையிலும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நேரத்தை போய்க்கிருவானு. பெண்ணா பிறந்தவன் வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா? ஒரு தண்ணி எடுக்க போனா அங்க 4 சலம் குறை வேண்டாரு. பாதவத்தி என்ன அவசரப்பட்டுக்கிட்டு வர? உனக்கு வாய்ப்புல அழுவதா? தொட்டில பிள்ளைய போட்டு வந்திருக்கா இல்ல வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்கா? ஏன் அவசரப்படுதம்பா? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எத்தாப்புல வந்துட்டானே பாதவத்தி வா மூஞ்சில முடிச்சிட்டு போறமே நல்லது நடக்குமாம். அது மாதிரி கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷத்துல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பெற்று எடுக்கணும். இல்லையானா அந்த ஊர் உலகம் இரிசி மலடின்னு ஏளனமா பேச. அதானே நல்ல வெள்ளச்சட்டையும் வெள்ள வேட்டியும் உடுத்தி பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டாம்னு அவனை குறை பேச 4 பேர் அங்க நிற்பான். மேல விட்டு ராமச்சந்திரனுக்கு வந்த வாழ்க்கையை பத்தியாடா? குடிக்க கஞ்சிலாம் மலைஞ்சா இப்ப அவன் போடுற சட்டையும் வேட்டியும் பாரு, வெள்ளையும் சொல்லையும் இப்ப பஞ்சு சீரட்லாம் அடிக்காமா. அதே மாதிரி நல்லா வாழ்ந்தவன் கெட்டு நொறுங்கினான அவனை விடுவானா? எனக்கு அன்னைக்கே தெரியுறாங்க. இவன் வந்த வரத்து கொஞ்சமா வந்தான் பாவிப்பையா? இவன் இதோட அப்பாவா என்ன எப்படியெல்லாம் போறான் பாருமா. வாழவும் விடமாட்டான், சாவும் விடமாட்டான். அப்பேற்பட்ட உலகத்தில் ஒரு குழந்தை என்பது இல்லையானால் இந்த குவலயம் குறை பேசுமே என்று தார்காவல்லி அழுது புலம்பும் போது இந்த தர்க்கராஜ மன்னன் எந்த விதமானாலும் ஒரு குழந்தை வரத்தை ஆண்டவன் பகவானிடத்திலே வாங்க வேண்டும். நாதியற்ற பெயர்களுக்கு நாதன் சிவபெருமான் துணை என்பார்கள், ஆதரவற்றோர்களுக்கு ஆண்டவன் பகவான் ஒருவனை துணை என்பார்கள் என்று தர்க்கராஜ மன்ன வந்தார். தவம் இருக்க வேண்டும் என்று தவப்பொருளை கையில எடுத்து தவம் இருக்க பயணம் தர்க்கமுடி ராஜமன்னம் அந்த தார்காவல்லி வெண்கோடிய அரண்மனையில் வைத்து விட்டு தவப்பொருளை கையில எடுத்து தவம் இருக்க வருவாரா? ஐயா சாய்ந்த மலை சரிந்த மலை சங்கிலி தேரோடும் மலை சிட்டு பறக்கும் மலை சிறுகுருவி வாழும் மலை அங்கு மலை கோங்கு மலை முனிவரெல்லாம் வாழும் மலை ஏழில் நல்ல மலை கடந்து ஏகி வாரம் தர்க்கராஜன் இமயமலை சாரலீல ஆட்களில்லா வனம் அதுதான் வனம் மதியில உட்குணிந்த வெள்ளத்தில ஓடி வந்த தர்க்கராஜ கொண்டு வந்த தவ பொருளை குணமோடு இறக்கி வைத்தார். காசி கங்கையில தீர்த்தமாடி சாமி உடை கட்டுகிறார். ராஜ மாலை போட்டார். அந்த பகவானை மனதில் எண்ணி அள்ளி பஞ்சாச்சரம் பூசுகிறார். உடையோனை மனதில் எண்ணி தக்க உருகி தவன் செய்ய போறான். சாந்தாளன் தரமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டு மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளையால் கோலமிட்டு பாலு கொண்டு தரமெழுகி பாலு கொண்டு பன்னீராலே
வாசலில குலவாழை கமுகு நாட்டி குலவாழை கமுகடியில் அந்த குருத்து வாழை இலை விரித்தான் ஈசான பார்வையில கணபதியை விடித்து வைத்தார் அதற்கு அருகம்புல்லால் மாலை சாத்தி நிறை நாளில் நிறை மறக்க நேர்மையோடு அளந்து வைத்தார் தேங்காய் வளர்ந்தச்சனையோ அந்த திறமையோடு எடுத்து வைத்தார் கற்கள் திறமையோடு அப்பேற்பட்ட தர்க்கராஜன் ஆண்டவனை நினைத்தோரு பிள்ளைக்காக தவம் இருக்க வேண்டுமே என்று தேங்காய் வளம் ரச்சனையில் நிறை நாளில் நிறை மறக்க நீதி நேர்மையோடு எடுத்து வைத்து திருவிளக்கை பொருத்தி கற்பூர தீபம் காட்டி எப்படி தவம் இருக்கின்றான் ஐயா அவனோ 40 அடி ஆழமுள்ள 60 அடி வாகமுள்ள அகல ஆழ குழிய வெட்டி அக்கிலியை தான் வளர்த்தான் அந்த அக்கிலி குண்டத்தில 1000 முழ கம்ப நாட்டி கம்பத்துக்கு மேலையல்லோ கம்பத்துக்கு மேலையல்லோ அங்கே ஆமையோடு வலகை போட்டான் சுவாமி ஆமையோடு அப்படியாக ஒட்டு பலகமே அழகு மத்து தான் விரி மாத்துக்கு மேலையல்லோ இந்த தர்க்க முடி ராஜமன்ன பச்சரிசி மணல் வர அச்சரங்கள் போடுவான் அச்சரத்தில் மேலையல்லோ அச்சரத்தில் மேலையல்லோ அழகு செப்பு குடத்தை வைத்தார் அப்படி செப்பு குட மேலையல்லோ மாங்குளைய ஒடித்து வைத்தார் மாங்குளைக்கு மேலையல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தார் மணி உருண்ட தேங்காய் மேலே ஒரு செவ்வரளி அரும்பு வைத்தார் செவ்வரளி அரும்பில் மேலே ஒரு எலுமிச்சங்கனிய வைத்தார் எலுமிச்சங்கனிக்கு மேலே எதன கொட்டப்பாக்கு வைத்தார் கொட்டப்பாக்கு மேலையல்லோ புள்ளிமுத்து வரப்பு வைத்தார் புள்ளிமுத்து வரப்பில் மேலே ஒரு கொடிமிளகு கொடிமிளகு மேலையல்லோ சிறுகடுகு ஒன்று வைத்தார் சிறுகடுகு மேலையல்லோ இந்த தக்க மூடி ராஜவன் கோழி முட்டை வந்து வைத்தார் முட்டப்பந்து மேலையல்லோ ஒரு கூர்மையான ஊசி நாட்டி ஊசியிலே ஊசியிலே ஒரு காலோ அங்க உச்சந்தலை உச்சந்தலை படி அரகரலே அரலே என்றார் அரலை எண்ணி தவம் இருந்தார் சிவ சிவனே சிவனை என்றார் அந்த சிவனை எண்ணி தவம் இருந்தான் முடி ராஜமல்ல மூடி நகல் மொழியாமல் அந்த மொழி சுருட்டி பாராமல் அள்ள ஆகாரம் மருந்தாமல் 12 வருட காலம் பாரத வாழ்து வாரா 16 வருட காலம் வருட காலம் இருந்து தமிழ் எய்து வாரா தர்க்கராஜன் இருந்து தமிழ் எய்து வாரா
பகவானை நினைத்து இமயங்கிரி பர்வதத்திலே வந்து தர்க்கராஜன் அம்மா ஒரு பிள்ளை வர வேண்டி சரி ஊசியில் ஒரு கால் உச்சந்தலை கீழுமாக நின்று கொண்டு ஆமையா உடையோன் பகவானை மனதிலே நினைத்து தர்க்கராஜா 12 வருட காலங்கள் பார தவம் இருந்தான் இந்த தர்க்கன். கடந்தவ இருந்தான் தர்க்கன். அப்படி தவம் இருக்க சரி தர்க்கராஜன் செய்யும் தவத்தினாலே கைலாத மாமலை ஆடுகின்ற தருணம் ஆதிபரா சக்தியான பார்வதி பகவானிடத்தில் விவரத்தை கேட்க, என்ன கேக்கு அம்மா பார்வதி, தார்காபுரத்தை ஆண்ட தர்க்கராஜ மன்னன் ஒரு பிள்ளைக்காக 1000 முழ கம்பத்தை நாட்டி அரிய பெரிய தவம் இருக்கிறார் என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல, அப்பேற்பட்ட தர்க்கனுக்கு பகவானே நீங்க குழந்தை வரம் கொடுக்க வேண்டாமான்னா, கண்டிப்பா கொடுத்தே பகவானே, ஏட்டு கணக்கெடுத்து பார்த்து பிள்ளை வரம் இருந்தால் கொடுப்போம், இல்லைனா இல்லைதான் என்று சித்திரகுப்தர நயினாரை வரவழைத்து ஏட்டு கணக்கெடுத்து பார்க்க சொல்ல, தர்க்கராஜனுக்கு 7 தலைமுறைக்கு எடுத்த ஆள பிள்ளை இல்ல. தார்காவல்லி மாறி மாறி பிறந்தாலும் அவளுக்கு மலட்டு குறையே தீராது. என்ன பாவத்தை செஞ்சாங்க? இந்த தர்க்கராஜன் முன்னொரு காலத்தில் வேடுவர் குலத்திலே பிறந்து சூல்மான் ஜலமானை பானமிட்டு கொண்டதினால் அவருக்கும் பிள்ளை இல்லை. இவன் மருத்துவர் குலத்திலே பிறந்து பிறக்கும் குழந்தையை கருவலைக்க கருமருந்து கொடுத்ததனால் அவளுக்கும் பிள்ளை இல்லை என்று இந்த சித்திரகுப்தர நயினார் சொல்ல, பார்வதி பார்த்தால், சுவாமி உங்களையே நினைத்து 12 வருடம் தர்க்கன் தவம் இருந்திருக்கிறான். தவம் இருந்த தர்க்கனுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுத்தே ஆக வேண்டும். பார்வதி, என்ன பிள்ளை இருந்தால் கொடுக்கலாம், பிள்ளை இல்லை என்றால் எப்படி கொடுப்பது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களையே நினைச்சு தவம் இருந்திருக்கிறானே தர்க்கன், அவனுக்கு பிள்ளை வரம் கொடுத்தே தீர வேண்டும். பிள்ளை இல்லாத பேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னதினால் பார்வதி நீயே தர்க்கனுக்கு மகளாக பிறக்க கடவது. சுவாமி, பிள்ளை வரம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா? தர்க்கராஜன் கோட்டை இல்லான் தலைமகளாக பிறந்தேனானா பகவானே, நான் உங்களை பார்ப்பதப்போ, நான் கைலாசம் வருவதப்போது சுவாமினா, பார்வதி பிள்ளை இல்லாத பேர்களுக்கு நீதான பிள்ளை வரம் கொடுக்க சொன்ன, அதனால நீயே மகளாக பிறக்க வேண்டும். தர்க்கனுடைய கோட்டையில் நீ மகளாக பிறந்து வளர்ந்து வரும் காலம் பருவ வயது வருகின்ற போது உன் தகப்பனாகிய தர்க்கராஜன் சுயவரம் நடத்துவான். அந்த சுயவர கல்யாணத்திலே கலந்து கொண்டு பகவான் உன்னை மாணிக்க கைலாசம் அழைத்து வருவேன் என்று ஆண்டவன் சொல்ல, அப்படியானால் பகவானே நான் குழந்தையாக பிறக்க வேண்டுமானால் 2 மாதம் சுமந்து பிறக்கும் பிள்ளையாக நான் பிறக்க மாட்டேன். என்னை கண்டெடுக்கும் குழந்தையாக கடவுளே நீங்கள் அவதாரம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் சொல்ல, ஆட்டும் என்று சம்மதித்து ஆண்டவன் சிவபெருமான் பார்வதியை எங்கே வந்து பிறவி செய்கிறார்? தர்க்கராஜனோட கோட்டையில பார்வதியால் எங்கே வந்து அவதரித்தாள். கோட்டையில அந்த செந்தாமரை குளமதியில செந்தாமரை அந்த மலர் மீது செந்தாமரை மலர் மீது சேயிலை பார்வதியாள் வந்து அவதரித்தார். சுவாமி மலர் மீது அவடி பார்வதியாள் வந்து அவதரிக்க இந்த தார்காவல்லி பெண்கோடியாள் தண்ணீர் எடுக்கவே வேண்டும் என்று அந்த தாமரை தடாகத்திற்கு வாரபோது குழந்தை சத்தம் காதில் கேட்டாள். குழந்தை
சத்தம் காதில் கேட்டாள் இந்த கொம்பனையா தார்காவல்லி ஆகே ஆதிபராசக்தி அவள் தர்க்கராஜன் கோட்டையில செந்தாமரை மலர் மீது சேயிலையால் பிறந்திருக்கான் படி அவதாரம் செய்த போதும் தண்ணீர் எடுக்க வேணும் என்று தார்காவல்லி வெண்கொடியா தடாகம் வார போது குழந்தை சத்தம் காதில் கேட்டான் கொம்பனையா தார்காவல்லி அங்கும் இங்கும் பார்ப்பாடா ஒருவரையும் காணாமல் பிள்ளை இல்லாதவத்தி பிள்ளை வரம் தீர்ப்பதற்கு பகவானை கொடுத்த பிள்ளை மதலை இல்லாமி மலட்டு கூரை தீர்வதற்கு ஆய பகவான் அவர் கொடுத்த பிள்ளை என்று சொல்லி தார்காவல்லி வாரியவ கையில் எடுத்தார் குழந்தைய வாரியவள் கையில் எடுத்தார் வலதுகள் சுவாமி வலதுகள் அப்படியே அந்தி அவள் கையில் எடுத்தார் இடதுகள் மார்போடு மார்பனை மதிமுகத்தில் முத்தமிட்ட வேளையில இந்த தார்காவல்லி வெண்கொடிக்கோ பச்சை நிறம்போடி பாடமிர்தம் பாலூட்டி சீராட்டி பாலூட்டி பக்குவம் வளர்த்தாள் சுவாமி பக்குவமா அவை எப்படியாயிருக்கும் போது குழந்தை கிடைத்த விவரம் தன்னை தர்க்கராஜ மன்னனுக்கு மன்னனுக்கு சொல்லணுமே என்று சேவுகளை வரவழைத்து செய்தி சொல்லி அனுப்புகிறாள் குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டு அம்மா இந்த தர்க்கராஜன் செய்த தவத்தை கலைத்தான் அம்மையா சிவபெருமானை வணங்கி ஓடி வருகிறான் தார்காபுர பட்டணத்தில் வந்து பார்க்கும் தருணத்தில் பிள்ளையை கண்டான் பெருமகிழ்ச்சி கொண்டான் நம்பினார் கெடுவதில்லை இது 4 வரை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு அதை போல பகவானை நினைத்து 12 வருடம் பாரத் தவம் இருந்தவனுக்கு இந்த ஆதிபராசக்தி பார்வதியினுடைய அம்சத்துல பார்வதி அல்லவா பிள்ளையா பிறந்திருக்கிறார். இந்த குழந்தையை கண்டவுடனே பெருமகிழ்ச்சி கொண்ட தர்க்கராஜன் தார்காவல்லி 2 பேர்களும் பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேண்டும், திருநாமத்தை சூட்ட வேணுமே என்று பார்வதியாளை போல அம்சத்துல பிள்ளை நமக்கு கிடைச்சிருப்பதனால இந்த தர்க்கராஜன் தார்காவல்லி என்ன பெயர் கொடுத்தார்கள்? விளக்கு தாட்சாயினி பார்வதியா, தாட்சாயினி பார்வதியாள் என்று தலைமகளுக்கு பெயர் கொடுத்தார். தாட்சாயினி பார்வதி மகளுக்கு பெயர் கொடுத்து தர்க்கமுடி ராஜமன்னன் இந்த தார்காவல்லி 2 பேரும் ஒன்று கூடி தலைமகள் நம் பார்வதிய ஊட்டி நல்ல விளக்குவாரா, ஊட்டி நல்ல அங்கே உடம்பு எல்லாம் சுவாமி உடம்பு எல்லாம் அப்படி தேத்தி நல்ல விளக்குவாரா, குழந்தை தேகமெல்லாம் நெய்யுருக தர்க்கமக பார்வதிய வளர்த்து வரும் நாளையில
அண்டைக்கால்கள் நோகும் என்று பூமியில பொற்பாதம் வெயிலடித்தால் விட்டோமா வெயிலடித்தால் விட்டமான பிள்ளைக்கு மேலியெல்லாம் சுவாமி மேலியெல்லாம் இந்த தர்க்கன் மகள் பார்வதியாள் காட்டாயினி பார்வதியை சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்துவாரார் தோளதில தொட்டில் கேட்டி தொடையதில நடைபெறத்தி பார்வதில தொட்டில் கேட்டி அந்த மடியதில நடைபெறத்தி அந்த மடியதில அப்படி நாள் ஒரு மேலியுமா நலமோடு வளர்த்துவாரார் சுவாமி வளர்த்து வரும் நாளையில தர்க்க மகள் பார்வதிக்கோ அங்க ஒரு வயதாம் இரு வயதாம் ஐயனே மொத்தம் 3 வயதாக ஒன்றாவது வயதனில உண்டு வேளையாடுவாராம் சுவாமி 2வது வயதனில அவளும் இருந்து விளையாடுவார் 3வது வயதனில 3வது வயதனில வளர்த்து முடியிறக்கி காதும் கூத்தி சுவாமி முடியிறக்கி முடியிறக்கி காதும் குத்தி காதுக்கு தாங்கடுக்கமிட்டு கைக்கு தங்க காப்பணிந்து இந்த காட்டாயினி பார்வதிக்கு 4வது வயதனில விளையாடும் பருவமானால் 5வது வயதனில ஆசானிடம் படிக்க வைத்தார் அழகு மகள் பார்வதியாள் பள்ளிச்சாலை தன்னதியில அவள் அழகோடு வடித்துவாள் அறிகுறியா கொன்றை வேந்தல் சுவாமி கொன்றை வேந்தல் அன்னை பெய்த எஞ்சோபடி படி மூதுரையா அதிர்காமாலை உலக நீதி நல்ல தத்துவங்கள் உற்ற பிள்ளை பார்வதியா உரிமையோடு படித்துவாராள் படித்து வரும் வேளையில 4 நல்ல வேதங்களும் 6 நல்ல சாத்திரமும் சுவாமி 18 புராணங்களும் 28 இதிகாசம் 32 தர்மம் எல்லாம் 64 கலைக்காணியம் 96 தத்துவமும் 96 தத்துவமும் அங்கே 108 ஆகமங்கள் படிக்காத பாடமெல்லாம் படித்து வார பார்வதியா 6 நல்ல வயதுக்குள்ள அவள் அறிகுறிகள் கட்டுணர்ந்தாள் 7 நல்ல வயதுக்குள்ள எழுத்து நடை கட்டுணர்ந்தாள் மக பார்வதியா 10 நல்ல வயதுக்குள்ள 10 நல்ல வயதுக்குள்ள அவள பல கணக்கும் நான் படித்தான்
படித்து வார பார்வதியா தார்காபுர பட்டணத்தில் தர்க்கராஜன் தார்காவல்லி தவமான தவமிருந்து அருந்தவத்தின் பயனாக ஆதிபராசக்தியால் வந்து பிறக்க தாட்சாயினி பார்வதி என்று தலைவர்களுக்கு பெயரை கொடுத்து நாளொரு மேரியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வருங்காலம் என்ன 5வது திருவயதிலே ஆஜாடம் கொண்டு படிக்க வைத்த போது பள்ளி சென்ற தாட்சாயினி பார்வதி பலகணக்கும் படித்து வருகிறாள் 4 வேதம் 6 சாத்திரம் 18 புராணங்கள் 28 இதிகாசம் 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியம் 96 தத்துவம் 108 ஆகமங்கள் படிக்காத பாடமெல்லாம் படித்து வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் இந்த தாட்சாயினி பார்வதியா 6 நல்ல வயதுக்குள்ள அறிகுறிகள் கற்றுணர்ந்தாள் 7 நல்ல வயதுக்குள்ள எழுத்து நடை கற்றுணர்ந்தாள் 10 நல்ல வயதுக்குள்ள அவள பலகன கொண்டான் படித்தாள் தர்க்கன் மகளாகிய தாட்சாயினி பார்வதி பலகளையும் படித்து வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் 16வது வயது பிராயம். அந்த 16வது வயதிலே தாட்சாயினி பெண்குடியாள் தர்க்கன் மகள் இல்ல பார்வதி எப்படி இருக்கிறாள்? ஐயானான பூத்ததை போவள் பூத்திருந்தாள் அள்ளி மலர் பூத்ததை போல் சுவாமி பூத்ததை அருகிளியாள் பூத்திருந்தாள் பாரிஜாதம் பூத்ததை போல் பாகையவள் பூத்திருந்தாள் செந்தாமரை பூத்ததை போல் இந்த சேலையாள் பூத்திருந்தாள் கனகாம்பரம் பூத்ததை போல் கண்ணி அவள் பூத்திருந்தாள் மாம்பூ பூத்ததை போல் இந்த மங்கை அவள் பூத்திருந்தாள் பூத்ததை போ அவள் விருப்பமுடன் பூத்திருந்தாள் பூத்திருந்தாள் நிறைந்திருந்தாள் புஷ்பவதி பெண்ணா தர்க்கன் மகளாகிய தாட்சாயினி பார்வதி பெண்குடியார் வளர்ந்து வருங்காலம் 10 வயதுக்குள் வலகணக்கு முடித்தாள் வெள்ளி விட்டே வெளிகடந்த வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் 16வது வயது பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கிறார். கண்டவர்கள் மயங்குகின்ற கண்ணி பருவம் பார்த்தவர்கள் மயங்குகின்ற பருவ பெண்ணாகி இந்த தர்க்கன் மகளாகிய தாட்சாயினி பார்வதி அந்த தார்காபுர பட்டணத்தில் தலைமகள் பார்வதி கூத்து மகள் நிறைந்த போது புஷ்பவதி பெண்ணான அவள் கண்டவரை மயக்குகின்ற கண்ணி நல்ல பருவமான பார்த்தவர்கள் தான் மயங்கும் பருவ நல்ல பெண்ணான அவள் வெள்ளக்கால வெள்ளழகியே வெள்ளக்கால வேடையன் நம்மையிலழகியே சுவாமி வேடையண்ணா
கல்லழகி கண்ணாடி போல் ஒளிவலகி முன்னழகும் பின்னழகும் அவள் முகத்தினோட முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் ஆயிரம் பின்னழகை கண்டவர்கள் பித்தம் கொண்டு நின்றுடுவார் மகள் பார்வதியா ஆளிலே அழகியவள் அதிரூப சுந்தரியா ஓரை பூச்செய்யலில் உருவாகம் தலமுடியா ஏகத்தி உருவங்களா ஏகத்தி உருவங்களா எழுத்தாணி முகளா சுவாமி எழுத்தாணி அவடி கோபப்பல செய்யலில உதட்டழகா பார்வதியா அவளுக்கு முத்து கட்டி கோர்த்ததை போ வரிசை பல்லழகா அவளம் கட்டி கோர்த்ததை போ 16 பல்லா கொலை சாய்ந்ததை போ கண்ணீருட கழுத்தழகா ஈனாத வாழையில வாழை நண்டு போல இரண்டு நல்ல கையழகா சாயாத வாழையில கழனி வாழை நண்டு போல கண்ணழகா நல்ல விரலழகா அவரது செய்யலிலே நல்ல விரலழகா அங்கே பயந்தனத்து கையலிலே கையலில தர்க்கன் மகள் பார்வதிக்கோ அடிவயத்தில் நல்லழகா சிற்றுடுக்கு கடைந்ததை போ அவளுக்கு சேலை கட்டும் இடையழகா கட்டிலுக்கால் கடைந்ததை போ கனகமணி கால்கள் ரெண்டும் ஆம ஒட்டு செய்யலில செய்யலிலே அயலி அவளுடைய வாத ரெண்டும் சந்திரம் போல ஏழையால் இருப்பாளா தாராபுரப்பட்ட சூரியருக்கானாலும் சுத்தி வர கருப்பு உண்டு சந்திரருக்கானாலோ சத்தே ஒரு கருப்பு உண்டு முத்துக்கானாலும் ஒரு கருப்பு உண்டு ஆடுகிற நாக தீர்க்கும் அடிவயத்தில் கருப்பு உண்டு ஓடுகிற தண்ணீரில்
மது கருப்பொழிய மற்றும் ஒரு கருப்பும் இல்லை பூண்டனது கருப்பொழிய கருப்பொழிய கூட ஒரு கருப்பும் இல்லை அப்பேற்பட்ட பேரழகு வாய்ந்த மங்கையாக இருக்கிறாள் தர்க்கன் மகள் பார்வதி. 16வது திருவயதிலே பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்க மகளாகி தாட்சாயினி பார்வதிக்கு தர்க்கராஜன் தார்காவல்லி சடங்கு சாத்திரத்தை முடித்தார்கள். மனதிலே நிலைத்தாள் இல்ல தார்காவல்லி. பொதுவா பெண் பிள்ளை பூத்து ரகுவாகி இருந்தான்னு சொன்னா என்ன தாயும் தகப்பனும் அடி வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பிறந்தவனுக்கு ஒரு வீடு, பெண்ணா பிறந்தவளுக்கு 2 வீடாச்ச. பிறந்த வீடு ஒண்ணு, புகுந்த வீடு ஒண்ணு. 1000 தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பெண் பிள்ளைய நாளொரு காலத்துல இன்னொரு இடத்துல நாம கட்டி கொடுத்துத்தான் ஆகணும். அது போற இடத்துல நல்ல மாப்பிள்ளையா அமையணுமே, நல்ல மாமனாரும் நல்ல மாமியாரும் நல்ல குடும்பமா இருக்கணுமே. அப்படின்னு தாயின் தகப்பனும் பெண் பிள்ளை சடங்கால நாளையில இருந்து அடி வயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த பொட்ட பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். சில பேர் கல்யாணம் முடிக்கும் தள்ளி நல்ல பிள்ளையா ஊருக்குள்ள பேர் எடுப்பான். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கும். அவன் பண்ணது சேட்டையை பார்த்தேன். அதான் கல்யாணம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வார வாரத்தையே செஞ்சு வர என்ன செய்ய முடியுங்க வச்சு பாப்பாங்க. யாரையோ அடி வாங்கினாங்களோ. அப்பேற்பட்ட தர்க்கராஜன் நார்காவல்லி மனதிலே நினைத்தார்கள், நம்ம மக பூத்து ரகுவாகி புஷ்பவதி பெண்ணாக இருக்கிறார். அதனால நம்ம கண்ணுள்ள போதே மகளுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து பார்க்கணும். மாலையிட்டு மணமுடித்து நாம மனங்குளிர பார்க்க வேண்டும் என்று தர்க்கராஜன் நார்காவல்லி மனதிலே நினைக்கின்ற போது பார்த்தார். இந்த தர்க்கராஜன் தார்காவல்லி வெண்குடியாள் மனதிலே நினைத்தார்கள். அதாவது பார்வதிக்கு சொந்தமான மாப்பிள்ளை மரமாப்பிள்ளைன்னு சொன்னா அவனிகேடு 56 தேசத்து ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆமா, அதுல ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கலன்னு சொன்னா பெரிய ஒரு சடவு வந்துச்சு என்று 56 ராஜாக்களுக்கு யாருக்கு நாம மகளை கட்டி கொடுப்பது என்று தர்க்கராஜன் மனதிலே ஆலோசித்து, அதுக்குத்தான் ஒரு மந்திரி வேணும்னா, ஒரு மன்னன் கலங்கி நிற்கும் போது புத்தி சொல்லணுமானா மந்திரியால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட மந்திரியை வரவழைத்து ஆலோசனை கேட்கின்ற போது, ஐயா மன்னவரே யஜமானே தர்க்கமோடி ராஜமன்னா 56 ராஜாக்களை நம்ம அரண்மனைக்கு வரவழைத்து பார்வதியாள் பார்வதியாள் கையதில மாணிக்க மாலை தன்னை கை கொடுத்து 56 ராஜாக்களில் மனபிடித்த மாப்பிள்ளைக்கு மாணிக்க மாலை தன்னை சூடுவாளா. அவளை பார்வதிக்கு மணவாளன் கர்ணனுக்கு மருமகன் என்று சுயவரம் நடத்த வேண்டும் என்று சுயவரம் நடத்த வேண்டும் என்று மந்திரியும் ஆலோசனை
போது 56 ராஜாக்களையும் அரண்மனைக்கு வரவழைத்து மன்னா எனது மகளாகிய பார்வதி கையிலே ஒரு மாணிக்க மாலையை கை கொடுப்போம். கை கொடுக்கணும். அவளுக்கு மனம் பிடித்த மாப்பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, யார் கழுத்திலே பார்வதி மாலை சூடுகிறாளோ அவள்தான் பார்வதிக்கு மணவாளன். தர்க்கராஜ மன்னன் உங்களுக்கு மருமகன் என்று இந்த பெயர்பட்ட சுயவரத்தை நடத்த வேண்டும் என்று மந்திரி ஆலோசனை சொல்ல, அப்படியானால் 56 ராஜாக்களை வரவழைக்க வேண்டுமே என்று 56 தேசத்திற்கும் அறிக்கை ஓலை எழுதினான் தர்க்கராஜன். ஐயனே அறியோர்கள் பெரியோர்கள் 56 ராஜாக்கள் சித்தரசம் மன்னவர்கள் குறுநீல ராஜாக்கள் நீங்க யாராக இருந்தாலும் நமது பிள்ளை பார்வதிக்கு எனது மகள் தாட்சாயிரி பார்வதிக்கு சுயவரம் நடத்துவதால் 56 ராஜாக்கள் நீங்க அரண்மனைக்கு வரவும் வேண்டும் என்று தர்க்கராஜன் ஓலை எழுதி மந்திரிகையில் ஒப்படைத்தார். அந்த அறிக்கை போல கையில் வாங்கி அந்த ஒவ்வொரு தேசமாக ஒவ்வொரு தேசமாக மந்திரி ஓலை கொண்டு கொடுத்துவாரா. மந்திரி ஓலை கொண்டு ஆக அவனிகேடு 56 தேசத்துக்கும் அறிக்கை ஓலை தான் எழுதி தர்க்கராஜன் கொடுத்த போது ஒவ்வொரு தேசமாக மந்திரி ஓலை கொண்டு கொடுத்து வாரா. அப்படி 56 தேசத்துக்கும் அறிக்கை ஓலை கொடுத்து வாரா. அழகு பிள்ள மந்திரியோ ஓலையத்தான் கண்ட போது ஒவ்வொரு ராஜாக்கள் மனமதிலை எண்ணினார். பார்வதி பெண்கொடிய நம்பளத்தில் மாலையிட்டார். பார்வதிக்கு மணவாளை தர்க்கனுக்கு மருமகண்டா. 56 தேசத்துக்கும் நாம அதிபதியாயிருக்கலாமே. என்று அவனிகேடு 56 தேசத்து ராஜாக்களுக்கும் அறிக்கை ஓலை கொடுத்தார். அறிக்கை ஓலை கொடுக்கிறான் மந்திரி. ஈழம் பாண்டி யாழ்ப்பாணம் சேரன் சோழன்